AutoCAD commands. So function keysல first F1 press பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். ஸோ நமக்கு இதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும். அடுத்ததா F2 நீங்க press பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் ஸ்கிரீன், இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கிரீனை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நீங்க F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ஆஃப் ஆயிடும், F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஸ்கிரீன் டாகிள். ஓகே, அடுத்தபடியா F3 நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா OS ஸ்னாப் ஆஃப் ஆகும். அதே F3 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா OS ஸ்னாப் ஆன் ஆகும். ஓகே, OS ஸ்னாப் செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க நமக்கு ஸ்னாப் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது OS ஸ்னாப்ல போயிட்டு நீங்க என்னென்ன மார்க் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிறது ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு இந்த F3 கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ F5 இது வந்து ஐசோப்ளேனை நம்ம செட் பண்ணிக்கிறது. ஸோ ஐசோப்ளேன் டாப் இப்போ காமிக்குது. ஸோ அகெயின் நீங்க வந்து அதே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டாப்பு, ரைட்டு, லெஃப்ட், அகைன் டாப்பு, ரைட்டு, லெஃப்ட், இந்த மாதிரி நமக்கு வேரியேஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இங்க வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அடுத்ததா F6 நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டைனமிக் யூசிஎஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே டைனமிக் யூசிஎஸ் நம்ம வேற ஒரு கமாண்ட் மூலியமாவும் எடுக்க முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா UCS டிடெக்ட். இதோட வேல்யூ வந்து 1 கொடுத்தா ஆன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது 1 கொடுத்த உடனே ஆன்ல இருக்கு. அகெயின் அந்த கமாண்ட் கொடுத்துட்டு 0 கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ ஆஃப் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கமாண்ட் மூலியமா ஆக்சஸ் பண்றது. ஸோ F6 கொடுத்தாலும் அது ஆக்டிவேட் ஆகும். அடுத்தபடியா F7 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரிட் ஆன், கிரிட் ஆஃப். அதுக்கு அடுத்தது F8 இது பண்ணீங்க அப்படின்னா ஆர்த்தோ மோட் ஆன் அண்ட் ஆஃப். ஆர்த்தோ மோடுன்றது நம்ம ஒன்னு பர்பண்டிகுலரா வரைய முடியும், இல்லைன்னா ஹரிசாண்டலா வரைய முடியும். இந்த ஒரு மோடுக்கு தான் வந்து ஆர்த்தோ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஆன் ஆஃப் பண்றதுக்கு F8 கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா நம்ம கீபோர்ட்லயே ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த F8. F9 கொடுத்தீங்கன்னா டாகுல் ஸ்னாப் மோடு ஆன் ஆஃப் ஆகும். அடுத்து F10 கொடுத்தீங்கன்னா போலார் மோட் ஆன் அண்ட் ஆஃப். ஓகே, அடுத்தது F11 ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் வந்து ஆன் அண்ட் ஆஃப். ஸோ F12 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைனமிக் இன்புட் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு கமாண்டும் இருக்கு, டைனமிக் இன்புட் அப்படின்றது DNY மோட். அப்படி கொடுத்து நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வேல்யூ வந்து -3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆஃப்ல இருக்கும். ஓகே, இப்போ +3 அப்படின்னா நமக்கு இது வந்து ஆன்ல இருக்கு. இப்போ அகெயின் அதே கமாண்ட் கொடுத்துட்டு -3 அப்படின்னு கொடுத்தனா இது வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க ஏதாவது இப்போ இங்க டைப் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த டைனமிக் இன்புட் வந்து காமிக்காது. ஸோ இதுவே இப்போ இந்த டைனமிக் இன்புட்டை டைனமிக் மோட் கொடுத்து ஆக்டிவேட் பண்றேன். ஓகே, ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம இங்க கமாண்ட் கொடுக்கும் போது இந்த பக்கத்துலயே நமக்கு எவ்வளவு வந்து எது மெஷர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது இந்த டைனமிக் இன்புட் இந்த பாக்ஸ் ஒன்று தெரியுதுங்க இல்லையா? ஸோ இந்த பாக்ஸ் அந்த மெஷர்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் காமிக்குது இல்லையா, அதுதான் இந்த டைனமிக் இன்புட். அதை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மோடு. ஓகே.